என்ன மக்களே இதுதான் ரோஸ்டா? இல்ல இதுதான் ரோஸ்டான்னு கேக்குறேன். ஏப்பா ஏய் நேத்து நீங்க தானப்பா சொன்னீங்க நாளைக்கான எபிசோட்ல முத்துக்குமரனுக்கு ரோஸ்ட் பறக்குது, முத்துக்குமரன் ஆளு தெரிச்சு ஓடுறாப்புல, முக்கியமா முத்துக்குமரன் சேதனை கேட்கிற கேள்வியில அப்படியே கண்ணீர் விடுறாப்புலன்னு சொன்னீங்களப்பா. உங்களை நம்பி நான் காலங்காலத்துல வீடியோல கூட சொல்லியிருந்தேனப்பா. என்னப்பா இங்க எட்டி பார்த்தா ஏதோ ரோஸ்ட் மாதிரி இல்ல, ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. முடிச்சுட்டிங்க போக நண்பர்களே, முடிச்சுட்டிங்க போங்க. சிரமலர் பத்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல வாங்க மிஸ்டர் கிரேட் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதனை கூப்பிடறாப்புல. கூப்பிடும் போதே முத்துக்குமரனுக்கு லைட்டா அள்ளு விட்டுட்டு ஆஹா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஆள் ஒரு பதட்டத்துல எந்திரிச்சிட்டு இருக்காப்ல. ஏன்னா நேத்தே ஆளுக்கு பயங்கர பதட்டம் வந்துச்சு. நேத்தே முத்துக்குமரன் எழுப்பி ஏதோ ஒரு டாபிக் கேட்டு திருப்பி உட்கார சொல்லும் போதே ஆள் சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பாப்ல. இருப்பா உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன்னு சொல்லிட்டு சேதனை பிரேக் போகும்போதே முத்துக்குமரன் ஒரு மாதிரி லோ ஆயிட்டு போய் ராணுவட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். அரே பயமா இருக்குடா, அண்ணன் என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலடான்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு எழுப்பிடும்போது சொல்லவா வேணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் ப்ரோ. கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தொட்டினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர்ல ஒயிட் கலர்ல மாறுதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்து பண்ணி விடுங்க. அவன் உண்மையாவே பயங்கர பயத்துல இருக்கான் ப்ரோ. ஒரு 3 நாளா கேமரா முன்னாடி சாரியை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் உண்மையா பயத்துல தான் இருக்கான். இதுல சேதனை கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையை மட்டும் சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாப்ல. அதான் எங்களுக்கே தெரியுமே, அவர் வேணும்னு விட்டு கொடுத்துட்டாரு சார், அது என்ன அங்க வேற போய் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா எதுக்கு அதை கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா முத்துக்குமரன் இந்த வீட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை, நான் விட்டு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறத. அவன் கடைசி இடத்துக்கு ஒரு ஸ்டாண்ட்ல நின்று நான் என்னன்னா நான் விட்டு கொடுக்கல, நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், பால் வந்ததே நான் கவனிக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தான். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. அந்த இடத்துல திருப்பி முத்துக்குமரன் சொல்றான், சார் அந்த இடத்துல நான் என்ன சமாதானப்படுத்துறதுக்காண்டி அந்த ஒரு இதை சொல்லிட்டேன் சார், நான் பண்ண தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நீ ஒத்துக்காம திருப்பியும் நான் வந்து வேணும்னு பண்ணல சார், தெரியாம விட்டுட்டேன் சார் சொல்லி சொன்னா கண்டிப்பா அங்க குறும்படங்கள் வந்திருக்கும். ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே கவனிச்சிருப்பேன், சேதனை வந்து டைரக்ஷன் டீம்கிட்ட குறும்படங்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன முத்துக்குமரன் ஒத்துக்கிட்டாப்புல போல குறும்படங்களை போடாம விட்டாப்புல. ஏங்க இப்படி பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறீங்க, நீங்களே வாய் திறந்து குறும்படம் இருக்குன்னு சொல்றீங்க, அதை நாங்க ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருந்தா குறும்படத்தை போட்டு காமிக்க மாட்டீங்க. போங்க உங்களோட ஒரே சங்கடமா இருக்கு போங்க. இந்த இடத்துல முத்துக்குமரன் ஒத்துக்கிட்டாப்ல, நான் வந்து என்ன சமாதானப்படுத்ததான் டக்குன்னு அந்த மாதிரி சொல்லிட்டேன், டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்ல சார், நான் உண்மையா தப்பு பண்ணிட்டேன் சார் சொல்லி ஒத்துக்கிட்டாப்ல போல. அதுல சேதனை வந்து வீட்டுல கேக்குறாங்க, சரி முத்து சொன்னதை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பல, அவர் அந்த இடத்துல சொன்னார்ல, அப்ப அதெல்லாம் யார் நம்பாம இருந்தீங்க அப்படி சொல்லி சொல்லும் போது அங்க யாரெல்லாம் கை தூக்குறா தெரியுமா? ஜெஃப்ரி தூக்கியிருக்காங்க, அன்சிதா தூக்கியிருக்காங்க, ராணவ் தூக்கியிருக்காங்க, ரயான் தூக்கியிருக்காங்க, தீபக் தூக்கியிருக்காங்க. இந்த 5 பேர் தான் நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்பல சார் அப்படி சொல்லி கை தூக்கியிருக்காங்க. மத்த எல்லாருமே உண்மையாவே முத்துக்குமரன் வந்து பால தெரியாம விட்டுட்டாரு, அவர் தெரிஞ்சு விடல, தெரியாம விட்டதா தான் நினைச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் நடிப்பு தான் நண்பர்களே, பூரா பயில நடிப்பு தான். முன்னா நல்ல நடிப்பு போடணும், ஏதோ முத்துக்குமரன் சொன்னதை அவன் அப்படியே கேட்டுக்கிற மாதிரி தான். சும்மா நடிக்காங்க டே, நேத்தே நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் முத்துக்குமரன் அழுது உடனே தான் நீங்க எல்லாம் சாடானீங்க. உடனே இங்க வந்து ஒரு நாடகத்தை போட்டாச்சு. அப்போ சார் கேட்கிறாப்ல, சரி நீங்க சொல்லுங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்தை அப்படிங்கும்போது தீபக் சார் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பேசுறாங்க. தீபக் என்ன சொல்றாருன்னா, சார் அவ்வளவு பெரிய பால் சார், எவ்வளவு பெரிய பால் சார், அந்த பால் வரும்போது அந்த பாலை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்னால் அதை ஏத்துக்கவே முடியல சார், அது வாய்ப்பே இல்லை சார், அந்த பால் கண்டிப்பா அவன் கவனிச்சிருப்பான், ஒரு மூமெண்ட் கூட இல்லாம நின்றுட்டு இருந்தான் சார், அங்கதான் என்னால வந்து இதை ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி தீபக் அவர்கள் சொல்றாங்க. அதுதான் உண்மை. நானும் சொல்றேன்ல ப்ரோ, அவர் வந்து பவித்ராக்கு விட்டு கொடுத்த தப்பே கிடையாது ப்ரோ, கண்டிப்பா அது ஒரு நல்ல எண்ணம் தான், ஓகேவா, ஓகே அது எல்லாமே சூப்பர். ஆனா அதை கொஞ்சம் கேம் ஆடி விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறத எனக்கான கருத்தா இருந்துச்சு. அப்படி ஒருவேளை ஆடி அவர் விட்டு கொடுத்திருந்தா பிக் பாஸே மேல இருந்து ஓகே சூப்பர் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் ஆடாம எடுத்த அடுப்புல நீ பால் அடிமான்னு சொல்லிட்டு நின்னாரு தெரியுமா, அதுதான் ரொம்ப தப்பா நான் பாக்குறேன். ஏன்னா பிக் பாஸ்கே காண்டாயிரும் ப்ரோ. அது என்னடா எந்த டாஸ்க் வச்சாலும் சும்மா இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்து அவனை இஷ்டத்துக்கு ஆடுறான்னா அப்ப எதுக்கு அந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி காண்டாயிருப்பாங்க. சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் தீபக் அவர்கள் எடுத்து பேசுறாங்க. அடுத்ததா பத்தி நம்ம ரயான் சொல்றாப்ல. ரயான் என்ன சொல்றாப்ல, வேற ஏதோ யோசிக்கிறார் சார், வேற ஏதோ யோசிக்கிறாப்ல, ஆனா அதை சொல்லதான் மாட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து முத்துவை பார்த்து சொல்றாப்ல. நான் என்ன கேட்கிறேன் ரயான் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறேன். என்ன கடந்த ஒரு 3 வாரங்களா பார்த்துட்டு இருக்கேன், முத்துக்குமரன் என்ன பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்ன அவர் முத்துக்குமரன் வந்து இப்ப சாப்பிடுறானா, அங்க பாத்தீங்களா முட்டை குழம்புல முட்டை எடுத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஓட்டு எடுக்கிறதுக்காண்டி ஒரு வேலையை பார்க்கறாங்க. பாத்தீங்களா முத்துக்குமரன் தனியா ரெஸ்ட் ரூம் போறான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாருக்கும் தெரியாது பாருங்க, முத்துக்குமரன் தனியா வெளியே நடந்துட்டு இருக்கா பாருங்க, இப்படி நடந்து நடந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் என்ன பண்ணாலும் இப்ப ஸ்ட்ராட்டஜி ஆயிட்டு. அது வீட்டுக்குள்ள இருக்க எவன் சொல்றானோ இல்லையோ ரயான் சொல்லுவான். ரயான்ட்ட போயிட்டு சும்மா போய் முத்துக்குமரன் கேட்டாலே முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி போடுறான், பயங்கரமா யோசிக்கிறான், நிறைய யோசிக்கிறான். அவன் ஏதோ யோசிச்சு பண்றாங்க பாருங்க. ரைட் ஹேண்ட்ல சாப்பிடாம பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடாம பாருங்க, இங்க பாருங்க வாயை சாப்பிடாம பாருங்க, இங்க பாருங்க தலையில இருந்து சாப்பிடாம பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி போடுற மாதிரி ரயான் ஒரு மாதிரி இந்த டுல்லுல்லு மோட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மோட்ல இருக்கான். அவன் ஏதோ இருக்கு இல்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே லூப்ல சுத்திக்கிட்டே இருக்கான். பாவம் அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.
என்ன என்ன சொல்லன்னு தெரியல நண்பர்களே, என்ன சொல்லன்னு தெரியல. ஆனா என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரை கிடைச்சிட்டு ஒரே ஜாலியா இருப்பீங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த சௌந்தர்யா சொல்றாங்க, சார் அவரோட மனசாட்சிக்கு தான் தெரியும் சார் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு, நமக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இந்த ஆன்சர் கொடுக்கவா இவ்வளவு ஆர்வமா எந்திரிச்சு சொல்றீங்க? இல்ல கேக்குறேன், இந்த ஆன்சர் கொடுக்கவா? அது எங்களுக்கே தெரியாதுன்னு அவரோட மனசாட்சிக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றதுக்கு இல்ல, ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா மொத்தத்துல அங்க முத்துக்குமரன் போட்டது ஒரு பிளானான்னு கேட்டா பிளான் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மைன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அவங்க அந்த கேப்டன்சி எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசித்தார தவிர அது ஒரு பிளானு அப்படி நம்ம பவித்ரா அவர்களுக்கு அந்த கேப்டன்சி விட்டு கொடுத்தா வெளியே மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நமக்கு பல லட்சம் ஓட்டுகள் வரும் அப்படிலாம் யோசிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி யோசிச்சாலும் அது செல்லுபடி ஆகாது. பட் எல்லாமே உங்க ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறாங்க ப்ரோ. முத்து வந்து என்ன பேசினாலும் இப்ப ஸ்ட்ராட்டஜி ஆயிட்டு வீட்டுக்குள்ள. ஓகேவா? இப்ப எல்லாருமே நேத்து கூட பாத்திருப்பீங்க, வீட்டுக்குள்ள வந்து சேதன் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாப்ல, இந்த வீட்டுல இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு வாழ்றாங்கன்னா யாருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுவீங்க அப்படிங்கும்போது எடுத்த இடத்துல ஒரு 3 பேர் 4 பேர் தொடர்ந்து முத்துக்குமரன் தான் சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு சார், அவர் பேசுறதே ஸ்ட்ராட்டஜி தான் சார், நம்ம ஏதாவது பாயிண்ட் சொன்னா அந்த பாயிண்ட கேட்டுட்டே இருப்பார் சார், கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வச்சு பேசுவார் சார், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜியாவே மாத்திட்டாங்க. முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. இல்ல கடைசியா சேதனை கேட்கறது என்னன்னா, இதுல தப்பு பண்ணது யாரு? நான் தான் சார். இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் யாரும் வாங்கியிருக்கா சார்? இவங்க எல்லாம் சார். இதெல்லாம் ஓவர் சார். சார் இப்போ தப்பு பண்ணிருக்கானா ஓகே, பனிஷ்மெண்ட் அவங்க வாங்கியிருக்காங்கிறது ஓவர். அடுத்த வாரத்துல இருந்து நீங்களே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? அடுத்த வாரத்துல இருந்து நீங்களே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டீங்க. என்ன 15 வாரங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பீங்களா என்ன? ஐயா இந்த சீசன் ஏதோ கண்ட மெனிக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது. நீங்களே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எப்போ கட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா எல்லா சீசனுமே கடைசி வாரங்கள் நெருங்க சில இடங்களில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. ஆனா அது 11வது வாரம் 12வது வாரம் தாண்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அந்த வகையில நீங்களே ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிருப்பீங்க. சும்மா முத்துக்குமரனை வச்சு இப்ப கட் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் யார் வாங்கியிருக்கா? வீட்டுக்குள்ள இருக்கவங்க. இப்ப வீட்டுக்குள்ள உள்ளவங்க என்ன பண்ணணும்? அப்படி முத்துக்குமரனை பார்த்து அப்படி ஒரு மாதிரி முறைக்கணும், முத்துக்குமரன் டார்கெட் பண்ணுவோம், முத்துக்குமரன் ஏமாத்திட்டான், முத்துக்குமரன் நாங்க மழை போல நம்பணும், பவித்ராக்கு விட்டு கொடுக்கல நம்பணும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சந்திப்பா முத்துக்குமரன் டார்கெட் பண்ணும். புரியுதா? ஏன்னா கடைசி வாரங்கள் நெருங்கியாச்சு. கடைசி வாரங்கள் வீட்டுக்குள்ள ஆட்களை இவனுக்கு ஆப்போசிட்ல திருப்பி விட்டா மட்டுமே தான் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால இந்த ஒரு வேலையை பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அங்க ரோஸ்ட் இருக்காது. ஆனா அண்ணன் டிஸ்கஸ் பண்ற மாதிரி மொத்த விஷயங்களை போட்டு உடைச்சி, புரியுதா இவன் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஆடுறான், இவன் வந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய விஷயங்களை உடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே இவனுக்கு ஆப்போசிட்ல திருப்பி விடுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாவே தெரியுது. நான் என்னால ஓப்பனா பார்க்க முடியுது. சிம்பிளா ஒன்னு சொல்றேன், அடுத்த வாரம் ஆட்டோமேட்டிக்கா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கட்டா இருக்கும், கொடுத்துருக்க மாட்டாங்க. 12வது வாரத்துக்கு அப்ப யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய வாரங்கள் கொடுத்துட்டோமே, சரி ஓகே எப்ப கட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும். முத்துக்குமரன் கரெக்டா மாட்டிட்டான், முத்துக்குமரன் வச்சு ஒரு கட் பண்ணிட்டாங்கிறது தான் உண்மை. ஓகேவா? இதுல முத்துக்குமரன் சைட்ல இருந்து யோசிக்கும் முத்துக்குமரன் கரெக்ட், பிக் பாஸ் சைடுல இருந்து யோசிக்கும் பிக் பாஸ் கரெக்ட். முத்துக்குமரன் நினைச்சது பவித்ரா கேப்டன்சி வந்தா நல்லா இருக்கும், அந்த பொண்ணுக்கான கேப்டன்சியை பார்க்கலாம் நினைச்சான், அது அவனுக்கான இது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு டாஸ்க் வைக்கிறோம், அந்த டாஸ்க் 2 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்களே, டப்பு டிப்புன்னு ஒரு ஃபேவரிசம் பண்றாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க. சோ ரெண்டு சைடுமே கரெக்ட் இருக்கு, தப்பு இருக்கு. சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் இல்ல, டிஸ்கஷன் தான் இருக்கு.